இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா சமயபுரத்துல ஒரு சின்ன கருது கடைக்கு வந்திருக்கோம். சோள கருது கடை. கடை வந்து சின்ன கடை தான். பாருங்க அண்ணன் வந்து நல்லா சூடா வந்து சோள கருது எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாம் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கு. பாருங்க வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ணன் கடையை ஏற்கனவே நம்ம வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அப்போ வந்து நம்ம வந்து சின்ன வீடியோ தான் போட்டோம். பாருங்க அண்ணன் நல்லா எல்லாமே நல்லா சூப்பரா ரெடி பண்றாரு. பாருங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நிறைய கடையில போனீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொடுப்பாங்க. ஆனா அண்ணன் கடையில எல்லாம் அப்படி இல்ல. எல்லாமே நல்லா சூடா போறாரு. ஆனா இது என்னதுன்னு தேய்ச்சிட்டு இருக்கீங்க? பட்டர் பன்னீர். பட்டர் பன்னீரானே. பாருங்க அண்ணன் வந்து கஸ்டமருக்காக போட்டுக்கிட்டு இருக்காரு. பாப்போம். அக்கா வாங்கியிருக்காங்க. அண்ணன்ட வந்து கடை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்போம். பாருங்க எல்லாமே அண்ணன் வந்து நல்லா சூடா தான் போறாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். கஸ்டமர் எல்லாம் சின்ன சின்ன கஸ்டமர் எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. வீடியோ போடுறாங்க. பாருங்க பக்கத்துல ஒரு கஸ்டமர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். அக்கா அக்கா சோள கருது வந்து டேஸ்ட் எப்படிக்கா இருக்கு? செம்ம டேஸ்டா இருக்குங்க. கருது இவங்கள்ட்ட வாங்கினாலும் கம்மி ரேட்டு, செம்மையா இருக்கு கருது. செம்மையா இருக்கா அக்கா? சூப்பரா இருக்குங்க. ஓகேக்கா. அக்கா வெளியூர்ல இருந்து யாராவது சமயபுரத்துக்கு வந்தாங்கன்னா ஐயா கடையில வந்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமாக்கா? சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. ஓகேக்கா. செம்மையா இருக்கு கருது. செம்மையா இருக்காக்கா? செம்மையா இருக்கு. கருது ரேட்டு கம்மி தான். ரேட்டு கம்மி. கருது நல்லா பரவாயில்ல. பரவாயில்ல. அக்கா நிறைய இடத்துல வந்து பழைய பழைய கருது எல்லாம் கொடுப்பாங்க. இங்க அந்த மாதிரி இல்லங்க. ஓகே. கருது செம்மையா சூடா இருக்கு. கையிலேயே பிடிக்க முடியல. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகேக்கா. அக்கா சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். அண்ணன் கடையில வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. பக்கத்துல இருக்க கஸ்டமரே சொல்றாரு. அண்ணன் வந்து இப்ப கொஞ்சம் பிஸியா வந்து அடுத்த கான் வந்து வேக வைக்கிறதுக்காக அண்ணன் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க எல்லாமே வந்து நல்லா சூப்பரா இருக்கு. முத்து முத்தா இருக்கு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா அடுக்கி வைக்கிறாரு. பாருங்க அண்ணன் கடையில இருந்து ஒரு கருது எடுத்தாச்சு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பாருங்க கண்டிப்பா வந்து பேபி கேர்ன் சாப்பிடணும்னா யாராவது சமயபுரம் செய்யிருந்தீங்கன்னா அண்ணன் கடையில வந்து சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் கடையில வந்து எல்லாமே நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. இந்த வீடியோவை பாருங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பதமா இருக்கு. வேற வேற கடைக்கு போனீங்கன்னா நல்லா முத்தல் இது மாதிரிதான் இருக்கும். ஆனா அண்ணன் கடையில அது வேலையே இல்ல. எல்லாமே வந்து நல்லா கொஞ்சம் பிஞ்சா தான் இருக்கு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். இது எங்க தேடி போனாலும் கிடைக்காது இந்த மாதிரி கருது. என்னதுக்கா? இந்த மாதிரி கருது எங்க தேடி போனீங்கனாலும் கிடைக்காது. அப்படியாக்கா? அக்கா சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். இந்த மாதிரி கருது வந்து எங்க தேடி போனாலும் கிடைக்காது. ஆனா நம்ம சமயபுரத்துல கிடைச்சிருக்குன்னா நம்ம தான் கொடுத்து வச்சவங்க. நம்ம தான் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன கடையை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். கடையில அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அவர் உடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்போம். பாருங்க அண்ணன் கடையில வந்து எல்லாமே நல்லா சூடா போட்டுட்டு இருக்காரு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆவிலாம் நல்லா பறக்குது. அண்ணன் கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் அண்ணன் கடை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கேட்போம். பாருங்க அண்ணன் கடையில வந்து கஸ்டமர் ஒருத்தவர் சோளக்கருது வாங்கிட்டு இருக்காரு. அண்ணன் என்ன பண்றாருன்னு பாப்போம். பாருங்க அண்ணன் லெமன் ஏதோ ரகசிய மசாலா வச்சிருக்காரு. பாருங்க கொடுக்கறதே நல்லா தரமா கொடுக்குறாரு. அண்ணே ஒரே நிமிஷம் அண்ணே உங்க கடையில வந்து சாப்பிடறதுக்கு என்னென்ன இருக்கு? கப்கான் இருக்கு, ஸ்வீட் கான் இருக்கு, மசால் கான் இருக்கு. ஓகேண்ணே. எல்லா ஐட்டம் போட்டு தரோம். ஓகேண்ணே. அண்ணே உங்க கடையில கான் மட்டும் தான் விக்கிறீங்களாண்ணே? ஆமாண்ணே, கான்ல வந்து 3-4 ஐட்டமா போட்டு 3-4 ஐட்டம் விக்கிறீங்க. ஓகேண்ணே. அண்ணே இந்த கான்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? பக்கத்து ஊர்ல ஒருத்தர் காடு போட்டுருக்காங்க. ஓகேண்ணே. இந்த கான் ஸ்வீட் கானானே? ஆமாங்கண்ணே. ஓகேண்ணே. ஸ்வீட் கான் புதுசா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்து அன்னாடு தேவையானதா எடுத்து தேவையான அளவு வாங்கி அன்னன்னைக்கு போடுவீங்க. பாருங்க கண்டிப்பா வந்து திருச்சியிலே எங்கேயுமே கிடைக்காது. திருச்சியில போனீங்கன்னா கூட எல்லாம் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்து ஏமாத்துவாங்க. ஆனா அண்ணன் அப்படி இல்ல. அண்ணன் பக்கத்து ஊர்ல ஒருத்தவர் இந்த ஸ்வீட் கார்ன் கார்டு போட்டிருக்காராம். அதனால அண்ணன் வந்து அன்னன்னைக்கு தேவையான அளவு வாங்கிட்டு வந்து விக்கிறாரு. ஓகே அண்ணே நமக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் ஒண்ணு போட்டுருங்கண்ணே. நல்லா சூப்பரா போட்டுருங்கண்ணே. பாருங்க அண்ணன் நம்ம சொல்லியாச்சு. நமக்கு ஒண்ணு தரமா ரெடி பண்றாரு. எப்படி ரெடி பண்றாருன்னு பாப்போம். ஆனா அது என்னன்னா இது பட்டரானே? பட்டர் பண்ணிருங்க. ஓகேண்ணே. அண்ணன் கடையில பாருங்க பட்டர் பன்னீர்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்காரு. மசாலாலாம் ரகசியமா ஏதோ வச்சிருக்காரு. பாருங்க லெமனு இதெல்லாம் நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. கொடுங்கண்ணே. அண்ணன் கடையில இருந்து வாங்கியாச்சு கானு. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா கூட பிளேட்ல வச்சு தருவாங்க. ஆனா அண்ணன் அப்படி இல்ல. அண்ணன் விசித்திரமா யோசிச்சிருக்காரு. இந்த கானோட பட்டையிலே வச்சு தராரு.
பாருங்க கஸ்டமர்லாம் எவ்வளவு பேர் நின்னு வாங்கிட்டு இருக்காங்கன்னு. எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாம் நல்லா தரமா இருக்கு. யாராவது திருச்சி சைடு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அண்ணன் கடையில சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் நல்லா தரமா தருவாருன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன்ட்ட வந்து இந்த கானுக்கான அமௌண்ட் குடுத்துட்டு, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுவோம். திருச்சி சைடு யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ணன்ட்ட வந்து லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்போம். அண்ணன் வந்து கொஞ்சம் பிஸியா எடுத்துட்டு இருக்காரு. அண்ணன்ட்ட போய் லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்போம். அண்ணே, உங்க கடை லொகேஷன் கரெக்ட்டா எங்கண்ணே இருக்கு? சமயபுரம் 4 ரோடு ஆர்ச்சிக்கிட்ட இருக்குங்கண்ணே. அண்ணன் கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே சமயபுரம் ஆர்ச்சி. பாருங்க, புதுசா ஆர்ச் கட்டிட்டு இருக்காங்க. அதுலேருந்து அப்படியே இப்படி ரைட் சைடு வந்தீங்கன்னா, அண்ணன் கடை இருக்கு. அண்ணே, எ இன்னொரு இடத்துல எங்கண்ணே ஏதோ கடை வச்சிருக்கேன்னு சொன்னீங்க? உள்ள கோயிலுக்குள்ளண்ணே. முடிக்கொட்டாய்க்கு பக்கத்துல இருக்கும். அந்த முடி எடுக்கிற இடத்துல நீங்க வச்சிருக்கீங்களாண்ணே? ஆமாண்ணே. அண்ணன் கடை வேற எந்த இடத்துல இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு, அண்ணன் கடை இல்லன்னா, திருச்சி சமயபுரம் அந்த கோயில்ல மொட்டை அடிக்கிற சைடு அண்ணன் கடை வச்சிருக்காரு. யாராவது திருச்சி சைடு இருந்து வந்தீங்கன்னா, கண்டிப்பா அண்ணன்ட்ட கால் பண்ணி கேட்டு, கடை எங்க இருக்குன்னு கேட்டு வாங்க. அண்ணே, உங்களோட கான்டாக்ட் நம்பர் குடுங்கண்ணே. ஏன்னா வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா, உங்க கடை எங்க இருக்குன்னு தெரியாம குழம்பி போயிருவாங்கண்ணே. நீங்க ஃபோன் அடிச்சா கரெக்ட்டா எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லிருங்கண்ணே. அண்ணே, உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 9342 9342 62 62 58 58 76. 76. அண்ணா உங்க பேர் என்ன? பேருங்களா? பேர் சந்துருங்க. சந்துரு. அண்ணன் பேர் வந்து சந்துரு. யாராவது திருச்சி சைடு இருந்து வந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அண்ணன் கடை இருக்கான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. அண்ணன்ட்ட போன் அடிச்சு கடை எங்க இருக்குன்னு கேளுங்க. கண்டிப்பா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா குடுக்குறாரு. பெரிய பெரிய கடைக்கு போய் சப்போர்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இது மாதிரி சின்ன சின்ன கடைக்கு சப்போர்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாருங்க. பெரிய கடையில போய் சாப்பிட்டீங்கன்னா இதே கான் வந்து ரூ. 30 ரூ. 40 போறாங்க. ஆனா அண்ணன் கடையில வந்து அண்ணே உங்க கடையில கான் ரேட் எவ்வளோண்ணே? 20, 30. ஓகே. அண்ணன் கடையில வந்து சைஸ் வேரியேஷன் பொறுத்து அமௌண்ட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது. கண்டிப்பா பெரிய பெரிய கடையில போய் சாப்பிடுறதுக்கு இது மாதிரி சின்ன கடையை சாப்பிட்டு கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணே, போயிட்டு வரோண்ணே. பாய்ண்ணே. ஓகேண்ணே.